हाय फ्रेंड्स वेलकम टू जीविदा सहाम इनकी वीडियो रवा पुडिंग दांगे एप्पडी सेयलानु पार्क्क पोरोम इदु रोम्बवे ईसिया सेंजिडलाम अदे समयम रोम्बवे टेस्टा इरुक्कुम 1/4 कप रவை இருந்தா போதும் நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ புட்டிங் செய்யறதுக்காக ஒரு இதே போல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம இதில தான் நம்ம செய்ய போறோம் இல்லனா நம்ம டிஃபன் பாக்ஸ் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கேரமல் செய்ய போறோம் அதுக்காக நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துர்க்கேங்க அதை நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம லோ ஃப்ளேம்லயே வச்சு தான் நம்ம கேரமல் செய்யணும் हाई फ्लेम वच्चु நம்ம செய்யும் பொழுது சீக்கிரமா கலர் மாறிடும் அதே சமயம் கசப்பு தட்டிடும் அல்ல கசப்பாயிடும் நான் சாப்பிட முடியாது அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வந்து கேரமல் செஞ்சுக்கலாம் ஒரு 5 ல இருந்து ஒரு 8 நிமிஷம் போல ஆகுங்க இப்போ நல்ல கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க ஒரு தேன் கலர்ல இருக்குல்ல இப்பவே நம்ம மாத்திடணும் கொஞ்சம் டைம் ஆனாலும் கசப்பு தட்டிடும் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கோம்ல அதல நம்ம மாத்திடலாம் ஏனா உடனே மாத்திடணும் இல்லனா கட்டியாயிடும் இப்போ வேற ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கறேங்க அதாவது 1/2 லிட்டர் பால் நம்ம சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கறேங்க நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம நெய் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரை எல்லாம் கரையற வரைக்கும் இப்போ நமக்கு சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு நல்லா பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் நம்ம வறுத்த ரவை வறுக்காத ரவை ரெண்டுமே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு நல்லா ரவை எல்லாம் வெந்து வரணும் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா ரவை எல்லாம் வேக வச்சுக்கலாங்க நம்ம இதே போல் நல்லா இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அடி பிடிச்சிரும் அதுக்காக நம்ம இடையில இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு ஓரளவு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இப்போ நல்லாவே கெட்டியாயிடுச்சு இப்போ நல்லாவே ரவை எல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம 2 முட்டை சேர்த்துக்க போறோம் அதனால 2 முட்டை நான் இந்த மாதிரி சேர்த்துக்கறேங்க இப்போ முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லனா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா mix பண்ணி நல்லா விட்டுக்கலாங்க இப்போ நல்லா முட்டை எல்லாம் அடிச்சாச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு இது கூட நான் முட்டையோட வாசனை தெரியாம இருக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லாவே கலந்தாச்சு இப்போ அது கூடவே நம்ம ஆற வச்சிருக்கோம்ல அந்த ரவை கலவை சேர்த்துக்கலாம் இப்போ ரவை வந்து வெதுவெதுப்பான சூடுல தாங்க இருக்கு ஃபுல்லாவே ஆறல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாதி அளவு மட்டும் ரவை சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா mix ஆனதும் மீதமுள்ள ரவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நாம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கேரமல் சேர்த்த பாத்திரம் அதில நம்ம சேர்த்துக்கலாம் ரவை கலவையை நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்தாச்சு இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரம் எடுத்துர்க்கேங்க நம்ம இட்லி பாத்திரம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதே போல நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துர்க்கேன் அதில நம்ம தண்ணி சேர்த்துக்கறோம் ஓரளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அது சேர்த்துட்டு நல்லா சூடு வரட்டும் இப்போ நல்லா நமக்கு சூடு வந்துருச்சு இப்போ நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கறேங்க நம்ம இட்லி பாத்திரமா இருந்தா நம்ம இட்லி பாத்திரத்து மேலே வச்சுக்கலாங்க அந்த ஸ்டாண்ட்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரவை கலவையை நம்ம வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாங்க இப்போ அந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு மூடி போட்டுக்கலாங்க இப்போ வெளி பாத்திரத்து மேலேயும் நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ மூடிலாம் போட்டாச்சுங்க இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மீடியமான ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு 30 நிமிஷம் ஆச்சுங்க இப்போ எனக்கு 30 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு 30 நிமிஷம் ஆச்சுங்க இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஒரு கத்தி இல்லனா ஒரு ஸ்பூன் நம்ம இதே போல நம்ம உள்ள விட்டு பார்த்தோம் ஒட்டாம வந்திருக்கணும் ஒட்டாம வந்துச்சுனாலே நமக்கு வெந்திருச்சுன்னு அர்த்தங்க இப்போ நல்லாவே வெந்திருச்சு இது நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சாச்சுங்க இப்போ நல்லாவே ஆறிடுச்சு நம்ம சூட்டோட எடுக்கும் பொழுது நமக்கு எடுக்க வராது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஓரங்கள்ல இத கத்தியால சும்மா லைட்டா எடுத்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பிளேட் மாதிரி வச்சிட்டு நம்ம கவிழ்த்து விட்டோம்னா நமக்கு புட்டிங் ரெடி ஆயிடுச்சு
இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கேரமல் அதிகமாக தேவைன்னா நம்ம 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 கப் மட்டும்தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ரவை புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. கட் பண்ணும் பொழுதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இந்த கேரமலோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.